தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. அதாவது நம் திராவிட மண்ணை ஆரியனுக்கு காட்டி கொடுக்கிறார். அவர் கூட இருக்கிற ஜெயின் ஜக் ஜாலரா கோஸ்திங்க அதுங்கெல்லாம் ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா துரோகி என்றான். என்னையா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகம் பண்ணார், இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லு. அவர் அம்மையா ஜெயலலிதாக்கு எதனா துரோகம் பண்ணார். அவனுக்கு பேசுறானுங்க போய் டீ கல்ல டீ போடனாங்க. டீ போட்டவன் தான் இந்த நாட்டுக்கே பிரதமரா வந்திருக்கான். சசிகலா அதுக்கு ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி, ஜெயலலிதா பணத்தெல்லாம் திருநந்து ஜெயலலிதா தப்பு பண்ண வச்சது சசிகலா. இப்போ ஜெயலலிதா எல்லா தப்பு பண்ண வச்சது யாருன்னு கேட்டா சசிகலா. இப்ப அது ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குது சசிகலா. உன்னை இரும்பு மனிதன் சொல்லி எத்தனை உன்னை காயலாங்கல்ல போட்டு உதயகுமார் பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுருவான். ஜாகிரதையா இருக்கும். எடப்பாடிக்கு தெரியும் இந்த கட்சி காலி. அடுத்த திமுக தான் ஆட்சிக்கு வரும், தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வருவார்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். தளபதி எதிர்த்தார் நேருக்கு நேரா. அவங்கள அம்பு நெஞ்சில் விடுவாங்க, நாங்கள அம்பு நெஞ்சில் விடுவோம். அவங்களும் முதுகுல குத்துறதில்ல, நாங்களும் அவங்களுக்கு முதுகுல குத்துறதில்ல. சோ நாங்க எதிரிகள். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவரோடு இருக்கக்கூடிய அடிமை கூட்டங்கள், எடப்பாடியே அடிமைதான், அடிமையின் தலைமை இருப்பிடம், ஒட்டுமொத்த அடிமையின் இருப்பிடம் எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட இருக்கிற பக்கவாத்தியங்க சைடுங்க இதுங்கெல்லாம் யார் எல்லாமே அடிமை தானே. எல்லாம் இன்னைக்கு பிஜேபி அடிமைகள். எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ டோட்டல் ஏடிஎம்கே, பிஜேபி, அமித்ஷா, மோடியினுடைய அடிமைகள். இன்னொன்னு சொல்லலாம், எடப்பாடிய தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. அவர் அண்ணன் எடப்பாடி, அண்ணன் தவளம்பாடி, அண்ணன் டெட்பாடி எடப்பாடி. அவர் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்பர் 1 துரோகி யாருன்னு கேட்டா எடப்பாடி. ஏன்னா நம்ம மண்ணுக்கே துரோகம் பண்ணிட்டார். பண்ண முயற்சி பண்றாரு. திமுக ஓடாது, தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி விட மாட்டாங்க. நம்ம மண்ணுக்கு துரோகம் பண்ண பாக்குறாரு. நமது திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்கிறார். அதாவது நம் திராவிட மண்ணை ஆரியனுக்கு காட்டி கொடுக்கிறார். நம் திராவிட மண்ணை ஆரியனுக்கு கூட்டி கொடுக்கலான்னு பாக்குறாரு. பிஜேபிக்கு அடிமையாயிட்டு. சோ அது துரோகம் தானே. சோ எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு துரோகி. இவர் இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு அவர் துரோகி. அவர் கூட இருக்கிற ஜெயின் ஜக் ஜாலரா கோஸ்திங்க அதுங்கெல்லாம் ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா துரோகி என்றாங்க. நம்ம யாரை பத்தி பேசுறோம்னா, 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைக்கப்பட்டவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அவரை குறித்தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க அந்த ஏடிஎம்கே மேடியா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், எங்க பேசினாலும் அவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி பேசுறாங்க. அண்ணா இப்ப அவருக்கு நம்ம தான் குரல் கொடுத்தோம். அவர் நம்ம கிட்ட வந்துட்டார். தலைவர் தளபதி முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துட்டார். பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். போராடலாம் சரியான கூட்டம். அவரும் அவருடைய மகன், என்னுடைய அருமை நண்பர், முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் கிளம்பிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவரை பார்த்து அந்த உதயகுமார் ஒருத்தருப்பான், இந்த சாக்கடை பண்ணிக்கு பேக் சைடு இருக்கும் மூஞ்சி அதே மாதிரி இருக்கும் அவனுக்கு. சாக்கடை பண்ணி இதுல கரும்பண்ணி, அதனால சாக்கடையில புரண்டிட்டு வந்து பின்னால் நின்று அப்படி ஒரு பேக் சைடு அப்படி ஆர்டிஸ்ட்னா அந்த பேக் சைடு போர்ஷன் அப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அந்த உதயகுமார் செருப்போடாம சுத்தணும் அசம்பிளியில. இவனுங்கெல்லாம் பேசுறது. அப்புறமா மைண்டோட ஜெயக்குமார், எங்க அண்ணன் செல்லூர் ராஜு, வோடபோன் அச்சு டாகு ராஜேந்திர பாலாஜி, அதுல விந்தியான்னு ஒருத்தி இருக்கா. ஆமா, விந்தியான்னு ஒருத்தி இருக்கிறா. அதுல ரொம்ப நல்ல பேச்சாளர். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு பெரிய சம்பவம் அவளுக்கு அங்க நடந்துச்சு. அப்ப அந்த லாஜில் நான் தங்கியிருந்தேன். ஐயா வெற்றி கொண்டா நாங்கெல்லாம் தங்கியிருந்தோம். இவங்க எல்லாம் டோட்டல் துரோகி. இதுல எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன், பாஜகவின் மூத்த முன்னணி தலைவர், தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன், அவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு சென்று அதிமுகவுக்கு துரோகம் செய்திருக்க கூடாது. அந்த அம்மா எல்லாருமே அவர் துரோகி. இப்ப என்ன இந்த பதிவுலாம் என்ன நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன்.
மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களே, என்னையா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகம் பண்ணார்? இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாப்படியே, இந்த மாரி வந்து அ துரோகி, துரோகின்னு இவனுங்கெல்லாம் பேசுறானுங்களே எல்லாம் ஏடிஎம்கே துரோகி, துரோகின்னு. அவர் அம்மையார் ஜெயலலிதாக்கு எதனா துரோகம் பண்ணாரா சொல்லு? ஜெயலலிதா எப்பொழுதெல்லாம் சிறை தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவி இழப்பாரோ, அவர் எப்பொழுதெல்லாம் சிறைக்கு செல்வாரோ, அப்பொழுது யாரை முதலமைச்சர் ஆக்கிறார் என்று கேட்டால், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக்கினார். 3 முறை. ஒரு முறை முதலமைச்சரா இருந்து பன்னீர் அண்ணன் ஓபிஎஸ் சரியில்லைன்னா அடுத்த முறை ஆக்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த முறை ஆக்கியிருக்க மாட்டாங்க. 3 முறை முதலமைச்சரா இருக்கிறாங்க. யாரு? ஜெயலலிதா. ஒண்ணு சொல்ட்டா, மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிடலாம். ஆனா ஜெயலலிதா யாரு? சர்வாதிகாரத்தின் ஒட்டுமொத்த உருவம். நான் என்ன சொல்றேனோ அதான். யாரா இருந்தாலும் எனக்கு கீழே தான். ஆனாப்பட்ட நடமானம் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியனே பார்த்து அந்த அம்மா சொல்லுச்சு, என்னில் இருந்து உதிர்ந்த ரோமோ நிச்சு. நான் நடந்து போகும்போது என் வடர்ந்து உழுந்த மயிருக்கு சமானம் நாவலர்னு சொன்னது யாருன்னு கேட்டா செல்வி ஜெயலலிதா. அந்த அம்மா ஒருத்தரை முதலமைச்சரா தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எப்படிப்பட்டா இருக்கணும்? ஜெயலலிதா அவர்களால் பரதன் என்று பாராட்டுகளை பெற்றவர் அண்ணன் ஓபிஎஸ். 14 வருஷம் வனவாசம் போறார் ராமர். தம்பி பரதன் கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போறார். ஆனா பரதன் அயோத்தியாவுக்குள்ளே போல, அயோத்தியாவுக்கு வெளியே இந்த ராமருடைய செருப்பை வச்சுன்னு 14 வருஷம் ஆட்சி நடத்தினார். எனவே நான் பார்த்த என்னை பொறுத்தமட்டில் பரதன் உண்மையான பரதன் யார் என்று கேட்டால் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் என்று ஜெயலலிதாவால் பாராட்டுகளை பெற்றார். அவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று நான் கேட்கிறேன், அவர் என்ன ஜெயலலிதா துரோகம் பண்ணாரா? அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா முதலமைச்சராகிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ அவங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்கிட்டு அதிமுக அவர் கேப்சர் பண்ணிட்டாரா? அதிமுக எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிட்டாரா? சொல்லுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. 3 முறை நம்பிக்கையா இருந்தார். அந்த முதலமைச்சர் சீட்ல கூட அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் உட்காரல. அந்த முதலமைச்சர் சீட்ல உட்காரல. ஒரு அரசாங்க நிகழ்ச்சியோட கலந்துக்கல. ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில கலந்துக்கல. அவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே நீங்க எல்லாம் ஜெயிச்ச ஜாகரா அடிச்சுட்டு போய் சசிகலாட்ட நீதான் முதலமைச்சர் ஆனோம், நீதான் முதலமைச்சர் ஆனோம் போய் போயஸ் கடல எல்லாம் போய் நின்னீங்க. அவ உலகமகா திருடி. ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி யாரு? சசிகலா. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த மட்டில் யாரா கடவுள்னா சசிகலா தான் எடப்பாடிக்கு. பின்னால் விஷயத்துக்கு வரேன். அப்புறம் நீங்க சசிகலா சசிகலா நீங்க. அவரு ஓபிஎஸ் போய் அம்மா ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை போய் உட்காந்துட்டார். தவம் இருந்தாரு. பிரச்சனை ஆச்சு. அப்புறமா அதீதாயி கடைசியில எடப்பாடி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நல்லாதான் போச்சு. இருந்தாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் தொடர்ந்து அதிமுக இருந்தா அவரு பெரியார் ஆயிடுவாரு. அதனால ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழுல பாட்டில் அடிச்சு அசிங்கப்படுத்தினாங்க. தண்ணி பாட்டில் அடிச்சு அசிங்கப்படுத்தி கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. நல்லா கேட்கணும். அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்றல்ல, அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஓபிஎஸ் தான் நம்ம பப்பு வேகாது, தொண்டம் போறா அப்படி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார். ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சாரு. எவ்வளவு முயற்சி பண்ணார். நம்ம அதிமுக தான் போய் இணைஞ்சிடணும். ஏன்னா அதிமுக 3 முறை நம்மள முதலமைச்சர் ஆக்குச்சு. அதிமுக கட்சியில அம்மையார் செல்வி ஜெயலலிதா 3 முறை முதலமைச்சர் ஆக்கினாங்க. சோ அந்த கட்சியில் தான் நம்ம இருக்கணும். ஒரு தொண்டனாயந்திர கூட பரவாயில்ல, எம்எல்ஏ கூட நிக்க தேவையில்லை. ஒரு தொண்டனாயந்திர பொண்ணு எவ்வளவு இறங்கி வந்தார் உங்கள்கிட்ட, எவ்வளவு இறங்கி வந்தார். எத்தனை பேர் விட்டு பேச வச்ச, எவ்வளவு இறங்கி வந்து நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தின. அதாவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியலே இருக்கக்கூடாது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அரசியலே இருக்கக்கூடாது. வீட்டுல போய் உக்காந்துடணும். வீட்டுல போய் உக்காந்துடணும். அவனுக்கு பேசுறானுங்க, போய் டீ கல்ல டீ போடனாங்க. டீ போட்டவன் தான் இந்த நாட்டுக்கே பிரதமரா வந்திருக்கான். இங்க டீ போட்டவர் 3 முறை முதலமைச்சரா வந்துட்டார். போய் டீ போடுங்க. அப்புறம் எவ்வளவோ பார்த்தார். எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமா அவ்வளவு அசிங்கப்பட்ட. அவன் உதயகுமார்லாம் அவெல்லாம் ஒரு ஆளாயா. அவன் உதயகுமார் இருக்கிறானே அவன் தான் ஒரு ஆளா. ஓபிஎஸ் அவன் பேசுறான்.
உதயகுமார் அவன் பேசுறதுன்னா இவங்க எல்லாம் பேசுறது துரோகி துரோகின்னா அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இன்னைக்கு மாஸ் லீடர் ஆயிட்டார். தளபதி இதயத்தில் இருக்கிறார். ஜெயலலிதா இடத்தில் எப்படி விசுவாசமாக இருந்தாரோ அதை விட 100 மடங்கு விசுவாச தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர். இதோ ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலிலும் மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரப்போற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக ராஜ விசுவாசமாக இன்னைக்கு இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ். எங்கேயா அவர் துரோகம் பண்ணாரு சொல்லு? எங்க துரோகம் பண்ண? எதை வச்சு நீ துரோகம்ன்ற? உன் அதிமுக கட்சி யாருன்னா காட்டி கொடுத்தாரா சொல்லு? இல்ல ஜெயலலிதா நான் முன்ன சொன்ன மாதிரி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனோடனே ஜெயலலிதாவை கட்சி விட்டு நீக்கிட்டு அதிமுக கேப்சர் பண்ணி துரோகம் பண்ணாரா சொல்லு? இல்ல 3 முறை முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா தெரியாம எதனா தப்பு பண்ணாரா சொல்லு? இல்ல திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரான்னு சொல்லு? அவர் அதிமுக முதலமைச்சரா இருக்கும் போது அவர் திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரான்னு சொல்லு? எதுவும் கிடையாது. நேர்மையா இருந்தாரு. அவர் நீக்கிவிட்ட இன்னைக்கு அவரு தான் அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டும். அவர் மகன் என்னுடைய நண்பர் ரவீந்திரநாத் அவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரே ஒரு தலைவர், மன்னிக்க வேண்டும், இந்திய அரசியலில் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரே ஒரு தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தன்னை இணைத்துக் கொண்டார். இன்னைக்கு ராஜ மரியாதையோடு இருக்கிறார். அவர் முகப்பாரண்டன் ஓ பன்னீர்செல்வம் முகத்தை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முகத்தை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்க்கும்போது சத்தம் வாயில ரத்தல பாக்க வச்ச மாதிரி இருக்குது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பாரு அப்படியே மின்னுறாரு. 25 வயசு குறைஞ்சிச்சு. சேர்ந்த இடம் அந்த மாதிரி அவர் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர், ஒரு மாபெரும் தலைவர். அவரை பார்த்து துரோகி என்றீங்களே, உண்மையான துரோகி எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையான துரோகி. இதுவே ஜெயலலிதா முடியாத குமரன் பயங்கரமா சொல்றாரு. இதுவே அம்மையார் செல்வி ஜெயலலிதா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாரே, அந்த இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 100 அமதிப்பட அமாவாசை யாரு? எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்திருக்கும்? எப்படி சசிகலாவை ஜெயிலுக்கு போன சசிகலா அது ஜெயலலிதா கொலை பண்ண கொலைகாரி, ஜெயலலிதா பணத்தெல்லாம் திருநந்து ஜெயலலிதா தப்பு பண்ண வச்சது சசிகலா தான். உண்மை பேசுறோம். அந்த அம்மா ஜெயலலிதா கண்ணா பிள்ளையா குட்டியா? கல்யாண காட்சி கூட கிடையாது, குழந்தை குட்டி கூட கிடையாது. எவ்வளவு வராங்க, நான் தான் ஜெயலலிதா பொண்ணு, நான் தான் ஜெயலலிதா பொண்ணு, அதெல்லாம் ஃப்ராடு. அதெல்லாம் ஃப்ராடு. அந்த அம்மா குழந்தைலாம் பிறக்கல, அதெல்லாம் ரூமர். அதுக்குன்னு சொந்தம் யாருன்னா அவங்க அண்ணன் ஜெயராம் இருந்தாரு, இறந்துட்டார். அவங்களும் 2 பசங்க. இப்ப போயாச்சு உடலவர தீபா, அடுத்து அவங்க அண்ணன் பையன் தீபக், 2 பேர் தான். சொத்து அவங்களுக்கு கொடுத்து கோர்ட். அதுதான் நியாயம். யாருக்காக சொத்து சேர்க்கணும்? ஜெயலலிதாவை எல்லா தப்பு பண்ண வச்சது யாருன்னு கேட்டா சசிகலா. இதான் உண்மை. இப்போ நம்ம ஒண்ணு பேசலாம். இப்ப ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குது சசிகலா. ஆ இ ஆ ஆ ஆ இ ஆ தி பூ பூ மா கா கூ கி கோ கூ கௌ கூ ஆ இ ஆ தி பூ பூ அது எல்லாமே வாயில வர அது ஒரு கட்சி ஆரம்பிச்சது. இப்போ இந்த சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல இருந்து கீழே இருக்கிட்டு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிய தோல் மேல கை போட்டுன்னு, எடப்பாடி பழனிசாமி தோல் மேல சசிகலா கை போட்டுன்னு லவ்வர் மாதிரி நல்ல வண்டிங்க, வட்டி பார்த்த வண்டிங்க, டிங்கரிங் பார்த்த வண்டிங்க, நல்ல மைலேஜ் கொடுங்க, இந்த வண்டி நம்பி ஏறி சவாரி பண்ணுங்க, இந்த வண்டியை மார்க்கெட்ல நான் தான் அறிமுகப்படுத்துறேன், இந்த வண்டி பேரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி விசுவாசத்துக்கு பேர் போன வண்டிங்கன்னு சொல்லி இவர் காலைல எப்படி எல்லாம் முட்டிக்கரணம் போட்டு தவளம் பாடியா மாறி தவழ்ந்து போய் எப்படி காலை புட்டுட்டார் எல்லாம் தெரியும். முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டு வரண்ட ராசான்னு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. ஒரே வாரத்துல நீக்கி போனாங்க அந்த கட்சி விட்டு. அதே மாதிரி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிய அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சராக்காம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கியிருந்தா எப்படி சசிகலா கட்சி விட்டு நீக்கி விட்டாரோ ஜெயலலிதாவே கட்சி விட்டுக்கிட்டு இருப்பார். எல்லா மேல வேலை வாங்கிட்டு இருப்பார். கட்சி எந்த ஆட்சி எந்த இருப்பார். ஆனா ஓபிஎஸ் அதை பண்ணல, விசுவாசமா நடந்துக்கினார். ஆனா இன்னைக்கு இந்த திராவிட மண்ணை
பிஜேபிக்கு காட்டி கொடுத்து பிஜேபிக்கு கூட்டி கொடுக்க வேலை பார்த்தா திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருப்பது, திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப நீங்க எடப்பாடி மூஞ்சி பாருங்க, அவர்கிட்ட தெளிவே இல்லை, சிரிக்கிறாரு, நல்லா சிரிக்கிறாருங்க. முன்ன சிரிச்ச சிரிப்பு வேற, இப்ப சிரிச்ச சிரிப்பு வேற. இப்போ ஒரு நாடக சிரிப்பு, அப்ப இயல்பா சிரிச்சார். அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க சொல்லிட்டா, நீங்க நல்ல ஒரு அதிமுகனுடைய தோழர்கள், அதிமுக எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார், தமிழ்நாடு அளவிலே சொல்லுவேன். மரியாதைக்குரிய அண்ணன் பெங்களூர் புகழேந்தி, அவர் கூட வந்து இப்போ திமுக ஆதரவு கொடுத்துட்டார். அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட தான் இருந்தாரு. ஆனா அண்ணன் ஓபிஎஸ் எந்த இடத்துல வந்தாரோ, ஒரு நல்ல இடத்துக்கு வந்தார், அதே இடத்துக்கு அண்ணன் பெங்களூர் புகழேந்தி வந்துட்டார். அண்ணன் பெங்களூர் புகழேந்தி எனக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டிப்பட்டவர். அவர் பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு. அவர் பிரச்சாரம் வந்தா கூட அது கூட ஏடிஎம்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி எல்லாரும் இன்னைக்கு திமுக பக்கம் வந்துட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாம் யாரு, எப்படா எடப்பாடி காலி பண்ணலாம்னு பாக்குறோம் தான் எடப்பாடி கூட வரும். அண்ணன் எப்ப காலியாவான், தென்னை எப்படா காலியாவன்ற மாதிரி. அது வேலுச்சாமியா இருக்கட்டும், கேபி முனுசாமியா இருக்கட்டும், என்ன சொல்றது, மைண்டோட ஜெயக்குமாரா இருக்கட்டும், அந்த அந்த விழுப்புத்தூர் குடிகாரன் சிவி சண்முகம் அவனா இருக்கட்டும், அந்த உதயகுமார் இரும்பு மனிதர் எடப்பாடி, அவனை மட்டும் நம்பாத. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி அவர்களே, அந்த உதயகுமார் கிராம்பார், அவன் என்ன சொல்றான், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றால் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றான் உதயகுமார். உன்னை இரும்பு மனிதன் சொல்லி எத்தனை பேர் உன்னை காயல்நாக்கல்ல போட்டு உதயகுமார் பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுருவான், ஜாகிரதையா இருக்கு. எவனும் நல்ல முடியாது. எடப்பாடிக்கு தெரியும் இந்த கட்சி காலின்னு. அந்த திமுக தான் ஆட்சிக்கு வரும், தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வருவார்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும். இப்ப அதிமுக என்ன எடப்பாடி கிட்ட கொடுத்துக்கிற கான்செப்ட் என்ன அவர்கிட்ட கொடுத்துருக்க அஜெண்டா, அதிமுக காலி பண்ணணும், அதிமுக என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும், இல்ல உடனாட கொலை கொள்ள வழக்கு, ஊழல் வழக்கு, நீ உன் கூட சேர்ந்து 10 மந்திரத்துக்கு திகார்ல போட்டா அதிமுக அனாதி ஆயிடும், செதறி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவார் ஓபிஎஸ், பூரா ஏடிஎம்கே கொண்டு போய் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுக நினைச்சிருவார். இப்ப அதிமுக அழிக்கிறதுக்கு தான் அதிமுகவை பிஜேபிக்கு காட்டி கொடுத்துதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பார்த்துட்டு பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாரு. நம்ம திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்த பாக்குறாரு. இப்ப யாருக்கு துரோகி சொல்லுங்க, இது அதிமுக தொண்டர்கள் பார்த்து சொல்லுங்க, யாரு துரோகி, யார் துரோகி? அண்ணன் ஓபிஎஸ் துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா? உண்மையான விசுவாசத்துக்கு பேர் போனவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வமா, எடப்பாடி பழனிசாமி கேட்டால் துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. விசுவாசத்துக்கு பேர் போனவர் யார் என்று கேட்டால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். இல்ல அவரை போய் இவனுங்க போய் நேர்காணல போய் கியூல உக்காண்டாரு, இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாரு. அதான் ஜனநாயக கட்சி திமுக, இதுதான் ஜனநாயக கட்சி. நேர்காணலாம் அவர் போய் நேர்காணல போய் கியூல உக்காந்தாரு. நீங்க தேர்தலில் நிப்பீங்களான்னு கேக்குறாங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் மேடம். அவரு சொல்றாரு, கேட்டிருக்கேன், தளபதி வாய்ப்பு கொடுத்தா நிற்பேன், அது தளபதி தான் முடிவு பண்ணுவார். 3 முறை இந்த நாட்டுல சிஎம் இருந்தார். போய் நேர்காணல் கியூல உட்காந்து ஆனானப்பட்ட தலைவர் கலைஞரை நேர்காணல் நடத்தும் போது சேப்பாக்கம் நம்ம போய் எதிர்க்க உட்காந்துருவார். நான் வேட்பாளர்களை நேர்காணல் பண்ண. அதே மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் ஆயிரொழுக்கு தொகுதியில எம்எல்ஏ நிற்கும் போது ஆயிரொழுக்கு தொகுதினா போய் முன்னால் உட்காருவார், கொளத்தூர் தொகுதினா போய் முன்னால் உட்காருவார். இது ஜனநாயக கட்சி. அத்தை இவனுங்க சொல்றாங்க, இன்னைக்கு நீ சேர்ந்துக்கிற கட்சி பிஜேபி, அது ஒன்னே போறோம், அது ஒன்னே போறோம். எனவே அவன் அண்ணன் ஓபிஎஸ் துரோகி, எந்த இடத்திலும் அவர் துரோகி என்று சொல்லவே முடியாது. எந்த இடத்திலும் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்ததை திமுக எதிர்த்தது, நாங்கள் எதிரி ஜெயலலிதாவுக்கு, துரோகி இல்ல. ஜெயலலிதா எங்களுக்கு எதிரி, எங்களுக்கு துரோகி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க கடுமையா ஜெயலலிதாவை திமுக எதிர்த்தது, கலைஞர் எதிர்த்தார், தளபதி எதிர்த்தார், நேருக்கு நேரா. அவங்களா அம்பு நெஞ்சில் விடுவாங்க, நாங்களா அம்பு நெஞ்சில் விடுவோம். அவங்களும் முதுகுல குத்தந்தில்லை, நாங்களும் அவங்களுக்கு முதுகுல குத்தந்தில்லை. சோ நாங்க எதிரிகள், துரோகி கிடையாது. இன்னைக்கு அவர் அந்த கட்சியில வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்காம புறக்கணிக்கும் போது அவருக்கு அரசு இல்ல, அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். யாரு அந்த பொறுக்கி பொம்பளை பொறுக்கி
அந்த 41 பேர் கொலை பண்ணி டோட்டலா 55 பேரை கொலை பண்ணிக்கிறான் இது வரைக்கும். விஜய் கிட்ட போறதா அந்த பெரிய மனுஷன்? இல்ல கொலகாரி சசிகலாட்ட போய் சேர்றதா? சொல்லுங்க. இல்ல அவரு சசிகலா மாதிரி காக்கா கூ கூ கே கே கை கோ கம் கா ஆ தி மூ கா கூ கூ கே கை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதான். நல்ல முடிவு எடுத்தாரு. இது எங்கடா துரோகம்? தமிழக மக்களுக்கு தொடர்ந்து உழைக்க நினைக்கிறார் ஓபிஎஸ் அவருடைய மகன் நண்பர் ரவீந்திரநாத். எனவே தளபதியோடு கை கோர்த்து விட்டார். தொண்டனாக உங்கள் இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன். அவருக்கு நல்ல அந்தஸ்தே தளபதி தலைவர் கொடுப்பார். எனவே அவரை துரோகி 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 பேசுற துரோகிங்க நீங்க. அதுல இந்த உதயகுமார் பேசும்போது நீ திருமங்கலம் தானே உதயகுமார், நீ இந்த மாதிரி ஜெயிப்பியா? மதுரையில் 5 தொகுதி ஏடிஎம்கே காலியாவது பாக்குறீங்களா? மதுரையில் இது வரைக்கும் நான் 500 மீட்டிங் பேசியிருப்பேன். 1996 இருந்து இந்த 2026 சொல்றேன். 500 மீட்டிங் பேசியிருப்பேன். மதுரையில் குடியாத்த கும்பலம் பேசாத தெருவு கிடையாது. மதுரை மாவட்டத்தை நான் பேசாத தெருவு கிடையாது. மதுரையில் அத்தனை மீட்டிங் பேசியிருக்கேன். மதுரை அரசியல் எனக்கு தெரியும். இப்ப நான் ஓபிஎஸ் பிரச்சாரத்தை கிளம்பிட்டார். தளபதி கிளம்புங்கன்னாரு. நீங்க போய் பேசுங்க. பேசிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும். எனவே 4ஆம் பக்கம் எடப்பாடி பழனிசாமி சுற்றி நிற்பவர்கள் துரோகிகள். எதிரியை நம்பிடலாம், துரோகியை நம்ப முடியாது. எனவே எந்த இடத்திலும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை துரோகி என்று சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. உண்மையான துரோகி நீங்க தான். உங்க அதிமுகவுக்கு துரோகி எடப்பாடி பழனிசாமி, திராவிட மண்ணுக்கு துரோகி, இன்னைக்கு ஆரியர்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, தமிழ் இனத்திற்கு துரோகி எடப்பாடி பழனிசாமி, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி. எனவே துரோகி யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. ராஜ விசுவாசி, நன்றி விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர், நல்லவர் வல்லவர் யார் என்று கேட்டால் அண்ணன் ஓபிஎஸ். அதனாலதான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, அவர் பரதனுக்கு ஈட ஒப்பிட்டார். பரதனுக்கு. இப்ப ஜெயலலிதா உயிரோடு வந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா? ஓபிஎஸ் இல்ல முதலமைச்சரா இருந்தாரு. எப்படி இந்த ஆள் முதலமைச்சர் ஆனாரு? அந்த அம்மாவே ஆச்சரியப்பட்டுருவாங்க. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் அந்த நல்ல மனிதர், அந்த உத்தமர், நல்லவர், வல்லவர், விசுவாசத்துக்கு பேர் பண்ண ஓபிஎஸ் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி இல்லை. துரோகி என்றால் எடப்பாடி, எடப்பாடி என்றால் துரோகி. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமார். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.